பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. இன்றைக்கி பத்திரிகை நீங்கள் திறந்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக அரசியல் கொலைகள் மிக அதிகமாகிவிட்டது. கூலிப்படைகளின் தாக்குதல்கள் அதிகமாகிவிட்டது. அதற்கு உதாரணம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இன்று கூட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புதிய வகை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் நம்ம சிபிஐ விசாரணை கேட்டதே. ஏன்னா சிபிஐ விசாரணை என்றால் இன்னும் பரந்துபட்ட ஒரு விசாரணையாக இருக்கும். இன்னும் அது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அரசியல் சாயம் உள்ளவர்களாக இருந்தால் அது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் தீர விசாரணை செய்வது வசதியாக இருக்கும் சிபிஐயாக இருந்தால். அதுக்காக தான் நம்ம அது கேட்குறோம். ஆனால் ஆக எல்லாமே குற்றங்கள் நடக்கிறது. அதில் எந்த குற்றத்திற்குமான சரியான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கிறது. இது தமிழக அரசு இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றையும் அரசியலாக்குவதை போல எது சொன்னாலும் உடனே அரசியல் என்று சொல்லாமல், இப்போ நிதி ஆயோக் கூட்டம் ஆமாம், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சிவகங்கையில் ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்காங்க. எது எடுத்தாலும் உடனே தனிப்பட்ட காரணங்கள்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், தனிப்பட்ட காரணங்களும் கொலை செய்யலாமா? அப்போ தனிப்பட்ட காரணங்களாக இருந்தால் கூட அரசியல் காரணங்களுக்கு தான் பல நேரம் அந்த பின்புலத்தை வைத்து தான் கொலைகள் நடக்கிறது. அது தனிப்பட்ட காரணங்களுக்கு என்று உடனே அது என்னமோ தனிப்பட்ட காரணங்கள்னால் கொலை நடக்கலாம் போல் இப்படி ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு காவல்துறை விட்டுறாங்க. தனிப்பட்ட முறையில் கூட ஒருவர் தாக்குதலுக்கு ஆளாகிறார் என்றால் அங்கே பாதுகாப்பு நடவடிக்கை இல்லை என்று தானே அர்த்தம். குற்றவாளிகள் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் என்று தானே அர்த்தம். இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாருங்கள், அந்த இடம் எவ்வளவு மக்கள் நடமாட்டம் உள்ள இடம். மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்தில் கொலையை செய்யலாம் என்று ஒரு ஊக்கம் பெறுகிறார்கள் என்றால் குற்றவாளிகள், அப்பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று தானே அர்த்தம். ஆக தனி மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குற்றவாளிகளுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இருக்கிறது. இதுதான் நமக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. இல்லை, இதில் மத்திய அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசு. தமிழக அரசு இதை அவர்கள் ஒழுங்காக நிர்ணயிக்க வேண்டும் என்பது தான். மத்திய அரசு எதான் சொன்னால் உடனே எங்கள் மத்திய மாநில அரசுகளின் உறவில் நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்று சொல்வார்கள். மத்திய மாநில அரசுகள் உறவோடு இருக்க வேண்டிய திட்டங்களில் கூட அவர்கள் இல்லையே. இன்னைக்கு நேரத்தில் 2026 விஜய் போட்டிடுறாரு. உங்கள் கட்சிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது? எங்கள் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இருக்கா? ஏன்னா நாங்கள் வளர்ந்து வருகின்ற கட்சி, வளர்ந்திருக்கிற கட்சி. பாராளுமன்றத்தில் அந்த வளர்ச்சியை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். கூட்டணியோடு சார்ந்து 18.5% ஓட்டுகளை வாங்கியிருக்கிறோம். அதனால் வேறு கட்சிகள் வரலாம், வர வேணான்னு சொல்ல முடியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை அது பாதிக்காது என்பது தான். இன்னும் அசுர வேகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது. நன்றி. விஜயனால எந்த பாதிப்பும் பாஜக இல்லை, பாரதிய ஜனதா கட்சி எங்களது கொள்கை, அதை கொண்டு ஈர்க்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆக ஒரு கட்சினால் இன்னொரு கட்சிக்கு பாதிப்பு என்று சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார்கள், கட்சி ஆரம்பிக்கட்டும், கட்சியின் கொள்கை என்ன என்று மக்களுக்கு தெரியட்டும், நடைமுறை என்ன என்று தெரியட்டும். அதனால் அதை பார்த்து தான் மக்கள் என்ன என்று ஒரு கட்சியை முடிவு செய்வார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தெளிவான கொள்கையோடு, ஒரு தெளிவான கோட்பாடோடு, ஒரு தெளிவான இயக்க சிந்தனையோடு, ஒரு பெருமுயற்சியில் 2 திராவிட கட்சிகளையும் மிஞ்சி வளருகின்ற ஒரு சக்தியாக வளர்ந்து வரும்பொழுது நாங்கள் வேகமாக வளர்கிறோம், முழு சக்தியாக இருக்கிறோம் என்பது தான். விஜய் கட்சி என்ன என்பதை பரிசீலிப்பதற்கும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இன்னும் கட்சி வரட்டும், கொள்கைகள் என்னன்னு தெரியட்டும், எந்த விதத்தில் அவர்கள் கட்சியை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்று தெரியட்டும். பெயர் வைத்த உடனேயே ஒரு கட்சியை பற்றி சொல்ல முடியாது அல்லவா? இப்போ காவிரியில் தண்ணி அதிகமாக போயிட்டு இதற்கு நாம் கர்நாடக அரசு கொடுக்காது என்று நினைத்து தான் இயற்கை அன்னையே மழையை பொழிந்து நமக்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழக அணைகளை எங்களை தடுக்கவா செய்கிறீர்கள் கர்நாடக அரசே? இல்லை, தமிழகத்திற்கு நாங்கள் பாய்ந்து வருவோம் என்று காவிரி அன்னை பாய்ந்து வருகிறார். ஆக இயற்கை அன்னைக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தண்ணி வேஸ்டாக போயிட்டு அதனால அணைகள் கட்ட கூட யாரும் முன் வரல அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகளெல்லாம் இப்போ சொல்லிட்டு எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வேணாலும் சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கடலில் வீணாகும் தண்ணீர் பாதுகாத்து அதை அணைகளாக கட்டி கடலில் வீணாகாமல் தடுக்க வேண்டும் என்பது தான். ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோதாவரி தண்ணீர் அதிகமாக கடலில் கலக்கிறது. அது தமிழகத்திற்கு குடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று அன்றைய தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவிடம் நான் பேசி அன்று
அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 2 அமைச்சர்கள் தெலுங்கானாவிற்கு வந்து ராஜ்பவனில் தங்கி அப்புறம் அவங்க முதலமைச்சரிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி இதை மாதிரி கோதாவரி தண்ணீர் தமிழகத்திற்கு குடி தண்ணீராக கிடைக்க வேண்டும் என்று எங்கள் முயற்சியினால் தண்ணீர் கொண்டு வருவதற்கு பெருமுயற்சி நடந்தது. ஆனால் இன்று பல்லாயிரக்கணக்கான டிஎம்சி தண்ணீர் கடலில் கலக்கிறது. ஆக தமிழக அரசு அதற்கான முயற்சி முன்னெடுக்க வேண்டும். ஏன்னா கோதாவரி தண்ணீர் நமக்கு வந்து இப்போ போலவரம் ப்ராஜெக்ட்டுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி உதவி கிடைத்திருக்கிறது. அது ஆந்திரா தெலுங்கானாவுக்கும் பலன் தரும். இன்னும் சரியாக நாம் கணக்கிட்டால் தமிழகத்திற்கும் குடிதண்ணீர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இதை போல நெடுங்கால தொலைநோக்கு திட்டங்களை தமிழக அரசு சற்று சிந்திக்க வேணும் என்பது எனது கருத்து. நன்றி.